நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கான செஷன் தான் இது. ஸோ எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது அண்ட் டெய்லி நீங்க என்ன மாதிரி உங்களோட டைம் அலாட் பண்றது அண்ட் ரிவிஷன்றது எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ எஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஹலோ, வெல்கம் ஆல் அண்ட் ஐ எம் தனுஷா. நான் இங்கே அடாட் 247 தமிழில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு பாலிட்டி ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நீங்கள் குரூப் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்என்டி மெத்தட். 2 சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிவிட்டு 2 டெஸ்ட் போடுறது தான் இந்த எல்என்டி மெத்தட் அப்படின்றது. ஸோ 2 சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ்ன்றது இருக்கணும். ஓகே, ஸோ இது ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னா உங்களோட பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கானமி, இது இல்லாமல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதெல்லாம் வரும். ஓகே, கூட நீங்கள் ஆப்டிடியூடு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இது இல்லாமல் இந்த ஆப்டிடியூடு ஆஃப்டர்நூன் டைமில் தூக்க வர டைமில் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். தென் இது இல்லாமல் 2 டெஸ்ட், ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸ்க்கு இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 25 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மெயின்ஸ் கொஷின்ஸ் எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதுதான் எல்என்டி மெத்தட். ஸோ டெய்லி உங்களுடைய ஸ்கெடியூல் இப்படி தான் இருக்கணும். படிக்கிறது இது தான் பண்ணணும். அது இல்லாமல் உங்களோட ரிவிஷன் மெத்தட், ஓகே, இது டெய்லி பண்ண வேண்டியது. அது இல்லாமல் உங்களோட ரிவிஷன் பற்றி இருக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிவிஷனுக்காக நீங்கள் ஆர்ஆர்ஆர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆர்ஆர்ஆர்னா என்னென்னா ரீட், ஓகே, ரிவைஸ் அண்ட் ரிப்பீட். அதே ரீட் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ ரீடுன்றது நீங்கள் இதை என்ன சொன்னால் டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்றது ரீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு இந்த எல்என்டி மெத்தட் யூஸ் பண்ணி படிக்கிறீங்களா, அதை அந்த அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் 10 o'clock தூங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 o'clock நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிப்பீங்களோ அதுலேருந்து ஒரு 2 hours பிஃபோர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு 1 hour மட்டும், ஓகே, 45 minutes to 1 hour மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள், போதும். ஓகே, ஸோ தட் இஸ் இனஃப். அண்ட் அடுத்தது ரிவைஸ் பண்ணுறது, வீக்லி ரிவைஸ் பண்ணுறீங்க, எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே. ஓகே, சண்டே படிக்கிறவங்க சண்டே மார்னிங் ரிவைஸ் பண்ணலாம். இல்லை மேம் நான் சண்டே படிக்க மாட்டேன்னா சாட்டர்டே நீங்கள் அந்த சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஆர் சாட்டர்டே ஈவினிங் டைமில் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் மந்த்லி ரிவிஷன் 30ஆம் தேதி இல்லைன்னா 31ஆம் தேதி, அந்த மாதம் எந்த நாளாக கூட வரலாம். ஓகே, மண்டே, டியூஸ்டே எந்த நாளில் வேணாலும் வரலாம். நீங்கள் அந்த நாள் இந்த ரிவிஷன்றது வச்சுருக்கணும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 2 உடைய லாஸ்ட் 3 years கொஷின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிரிண்ட் அவுட் கூட சிலபஸ் பிரிண்ட் அவுட்டும் எப்பயும் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தான் உங்களுக்கு சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இந்த எக்ஸாம் என்ன அப்படின்றதே உங்களுக்கு காமிக்க போகுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். தென் இது இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறதுன்றது டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் ஒரு 2 to 3 years என்னென்ன எக்ஸாம்லாம் நடத்துனாங்களோ அதில் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணுன்றது தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் ஃபஸ்ட்டு பிரிண்ட் போடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட் 3 years உடைய குரூப் 2 கொஷின் பேப்பர் பிரிண்ட் போடுங்க. மீதி எல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எல்லாம் எடுத்து ஒரு ஃபைலில் வைங்க, அதை டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இன்னொன்று ஒரு போனஸ் டிப். ஓகே, இப்போ தான் படிக்க உட்கார்ந்து போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்க, ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக் என்னென்னா போமோடோரோ மெத்தட். ஓகே, இது என்னென்னா 25 minutes ஆஃப் ஸ்டடிங் அண்ட் 5 minutes ஆஃப் பிரேக். இந்த மாதிரி ஒரு 2 hours செஷன் இருக்குன்னா அதில் 4 போமோடோரோ இருக்கணும். அண்ட் ஒரு போமோடோரோன்னு என்னென்னா 25 minutes படிக்கணும், 5 minutes கண்டிப்பாக பிரேக் எடுக்கணும். இந்த 25 minutesல கண்டிப்பாக ஃபோனோ இல்லை யார்ட்டையும் பேசுகிறதோ இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 5 minutesல பிரேக் மட்டும்தான் எடுக்கணும். யார்ட்டையும் எந்த ஒரு படிக்கிற விஷயமும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிரேக்னால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிச்சு போகலாம், ஆர் யார்கிட்டையாவது உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசலாம், ஆர் நீங்கள் ஏதாவது ஃபோன் பார்க்கலாம். இந்த மாதிரி அது 5 minutes மட்டும். இதுக்காக போமோடோரோ கிளாக் அப்படின்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதுலலாம் இருக்குது. நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணாலே மோஸ்ட்டாக இதெல்லாம் பாசிபிள். ஓகே. நீங்கள் இருக்கிற இடத்துல டிவியோ இல்லை ஃபோனோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. படிக்கிற இடம், அந்த படிக்கிற இடத்துல ஒரு செட்டப் இருக்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துல உட்காந்து எப்பயுமே படிப்பேன் அப்படின்னு ஒரு இடத்த செட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த இடம் வந்து உங்கள் வீடு ஒரு 4 ரூம் இருக்குன்னா அந்த ஒரு ரூமில் ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் படிக்கிறதுக்குன்னு அலாட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு டெடிக்கேட்டடாக இந்த இடம் போனாலே நம்மளுக்கு படிக்க தான் போகிறோன்றது செட் பண்ணணும். அண்ட் அந்த இடம் எப்பயுமே உங்களுக்கு கண்ணில் படுற இடமா இருக்கணும். ஓகே. எப்பயுமே கண்ணில் படுற இடமா இருக்கணும். ஓகே. இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா எப்பயும் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிற இடமா இருந்தால் அந்த இடம் பார்க்கும்போதெல்லாம் படிக்கணும்னு தோணும். ஓகேயா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கான விஷயமும் இருக்கும், பேர்ன் அவுட் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு மைண்டு கிளியர்டாக இருக்கும். ஓகேயா. எஸ். ஸோ இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். தட் இஸ் ஆல். எஸ். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸும் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒர்க்கை ஈஸியாக்கணும் அப்படின்னா நம்ம குரூப் 2 கோர்ஸும் ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து இது டபுள் வேலிடிட்டி, அதாவது 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் வேலிடிட்டியோட இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நார்மலாக இது வந்து உங்களுக்கு 3300 ருபீஸ்க்கு சேல் ஆகும். அதே வந்து நீங்கள் YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இது 2600 ருபீஸ்க்கே வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வாங்கிக்கோங்க. பேசிக்காக ஒரு வருஷத்துக்கு வெறும் 1300 ரூபா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது. அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் இருக்கிற கிளாஸஸ் டெடிக்கேட்டடாக அட்டன் பண்ணுறதை விட அந்த கோர்சஸில் கிளாஸஸ் முடிச்சுட்டு அந்த கோர்ஸுக்கான அந்த கிளாஸுடைய நோட்ஸை படிச்சுட்டு அந்த கிளாஸுடைய கண்டென்ட் உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயும் அட்வான்ஸ்டு புக்ஸ்லேயும் தினம் படிக்கணுன்றது உங்களோட மெயின் எய்மாக இருக்கணும். இதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகேயா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதோட நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். இன்னொன்று டிஎன்பிஎஸ்சி மெஹா பேக்குன்னு இருக்குது. இதில் வந்து உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இல்லாமல் இன்னும் 2 ஸ்டேட் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸும் டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம்ஸும் பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் கவர் ஆகும். ஸோ இதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ். நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஷோ தட். ஓகேயா. One second. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ADA 247 கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ், நம்ம ஸ்டேட் என்ன தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிஎன்பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் 2 ஜாயின் பண்ணோன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிந்தனை 2.1 இருக்கு இல்லையா. ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டா இங்கே கீழே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகே. யார் கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறா, இந்த பேக்கேஜ் என்ன இன்க்ளூட் ஆகும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்டடி பிளான், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்பப்போ யாருடைய கிளாஸ் வரும் அப்படின்றத இங்கே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸே என்னுடைய கிளாஸ் தான். உங்களுக்கு பாலிட்டியும் இது இல்லாமல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இது 2மே ஸ்டார்ட் ஆகுது. அதுவுமே உங்களுக்கு டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ டியூஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸே நம்மளுடைய கிளாஸ் தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ்னால் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்மிஷன்ஸ்க்கு இந்த வெப்சைட். ஸோ ஆஃபர் கோட் என்னது, நீங்கள் ஆஃபர் கோடு இங்கே அப்ளை பண்ணணும்ப்பா, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே. ஸோ ஆஃபர் கோடு வந்து அப்ளை பண்ணுற இடம் இங்கே பை நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகே. ஸோ பை நவ் கொடுக்குறப்ப இங்கே வரும் YT03 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபரோட 2598, அதாவது 2600 ருபீஸ்க்கு இது வாங்க முடியும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ADA 247 தமிழ் யூடியூப், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃபர் கோடை மறந்துடாதீங்க, YT03. இந்த ஆஃபர் டபுள் வேலிடிட்டி, அது இல்லாமல் ப்ரைஸ் ட்ராப்பு எல்லாமே இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான். அது இல்லாமல் மண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும்னு இப்போ தான் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. நிறையா எண்ட் பண்ணுறக்குள்ளே ஐ செட் லாட் ஆஃப் தேங்க்யூஸ், பட் ஸ்டில் தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.